ஹலோ, எல்லாருக்கும் நமஸ்காரம். வெல்கம் டு கிரிஜாஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, பிடி கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பிடி கொழுக்கட்டைன்னு சொல்லலாம், அப்படின்னா உப்புமா கொழுக்கட்டைன்னு சொல்லலாம். ஏகாதசி பலகாரத்துக்கு இதை பயன்படுத்திப்பா. இது ரேஷன் அரிசி தான். ரேஷன்லேருந்து அரிசி வாங்கிட்டு வந்துட்டு நல்லா களைஞ்சி காய வச்சு உணர்த்திட்டு அதுலேருந்து ஒரு டம்ளர் எடுத்துட்டுருக்கேன். இந்த பாருங்க, இந்த டம்ளரால் ஒரு டம்ளர் எடுத்துட்டுருக்கேன். அதை மிக்சியில் நல்லா கொரன்னு இந்த மாதிரி ரவா மாதிரி அரைச்சின்னுட்டு சளிச்சிடணும். ஏன்னா அடியில் மாவு இருந்ததுன்னா அதை உப்புமாவாக பண்ணும்போது குழஞ்சி போயிடும், பிடி கொழுக்கட்டைக்கு நல்லா வராது. அதனால அடியில் நம்ம சலிக்கும் போது அடியில் வருது பற்றிலாம் நைஸாக மாவு, அதை கோல மாவோடு கலந்துட்டுருங்கோ. இந்த ஒரு டம்ளர் இந்த குருணை வருது. இதுக்கு தேவையாக ஒரு 1.5 ஸ்பூன் துவரம்பருப்பு, ஒரு 8 மிளகு, கொஞ்சமாக ஜீரகம் போட்டு மிக்சியில் நுணுக்கி வச்சுட்டுருக்கேன். இதோ கட்டி பெருங்காயம் பாருங்க, கட்டி பெருங்காயம் இது இருக்குது. தேவையான அளவு கல் உப்பு, கருவேப்பிலை, கடுகு தாளிக்கிறதுக்கு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பச்சை மிளகா திருத்தின்ட்டுருக்கேன், இஞ்சி திருத்தின்ட்டுருக்கேன், இதோ தேங்காய் வச்சுட்டுருக்கேன். இப்போ தண்ணி எவ்வளோ விடணும் அப்படின்னா, இந்த ஒரு டம்ளர் குருணைன்னா 2.5 டம்ளர் தாராளமாக தண்ணி ஊற்றணும். அப்போ தான் வேகும். வேணுன்னா ஒரு பாதிக்கு மேலே 3/4 பங்கு வெந்தோன்னே தான் இறக்கி வச்சுட்டு ஆறினோன்னே இதை உருண்டை பிடிச்சி வைக்க போகிறோம். இட்லி பானையில் வேக வச்சு எடுக்க போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இதை பாருங்கள், இலுப்பச்சட்டியில் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். தேங்காய் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சோன்னே கடுகு போட்டிருக்கேன். இப்போ அடுத்தது என்ன பண்ணணுன்னா, இந்த கடுகு பொரிஞ்சு வந்துட்டுருக்கு, இந்த உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் போட்டுற வேண்டியது தான். அடுப்பை எப்போதுமே லோ ஃப்ளேமில் வச்சுங்கோ, இல்லைன்னா தீஞ்சு போயிடும். கடுகு நல்லா பக்கமும் பொரிஞ்சு வந்துடுத்து. உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு போட்டுட்டு இந்த கட்டி பெருங்காயத்தை இப்போயே போட்டுடுங்க. அது நல்லா பொரிஞ்சு வந்துடும். அப்புறம் ஜலம் விட்டோன்னே நல்லா அதோடய சேர்ந்து கரைஞ்சி நல்லா பெருங்காய வாசனையோடு நல்லாயிருக்கும். உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு கொஞ்சம் செவந்து வந்தோடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த பச்சை மிளகாய் இஞ்சி திருத்தி வச்சுருக்கோம் இல்லையா, அது கருவேப்பிலை போட்டுடலாம். இதோ பச்சை மிளகா இஞ்சி திருத்தி வச்சுருந்தோம் இல்லையா, அது அதோடு போட்டு கருவேப்பிலையும் போட்டாச்சு. இதோ நல்லா பொன்னேரமாக வந்துடுத்து பாருங்க. கடுகு உளுத்தம்பருப்பு பொன்னேரமாக வந்துடுத்து. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு டம்ளர் குருணைக்கு எவ்வளோ சொல்லியிருக்கேன், 2.5 டம்ளர் தண்ணி இல்லையா, இதை அளந்து எடுத்து வச்சுட்டுருக்கேன். இந்த 2.5 டம்ளர் தண்ணியை ஊற்றிடலாம். ஊற்றிட்டு உப்பையும் போட்டுடலாம். தேவையான அளவு உப்பும் போட்டாச்சு. உப்பு போட்டுட்டு தேங்காய் திருகி வச்சுருந்தோம் இல்லையா, தேங்காயும் இதோடய போட்டுடலாம். அதோடய கொதிக்கட்டும். தண்ணி கொதித்து வந்தோன்னே இதை நம்ம அரிசி வச்சுட்டுருக்கோம் இல்லையா குருணை, அதையும் இந்த துவரம்பருப்பு மிளகு ஜீரகம் பிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா, ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டு கிளறி தட்டை போட்டு மூடிடணும். ஒரு 12 to 14 நிமிஷம் கழித்து பார்த்தோம்னா ஒரு 3/4 வேக்காடு வந்திருக்கும். அதை ஆறினோன்னே உருண்டையாக பிடிச்சி இட்லி பானையில் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுட்டு எடுத்துட்டோம்னா பிடி கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். இங்கே பாருங்க, தண்ணி நல்லா கொதித்து வந்துடுது. இப்போ நம்ம குருணை வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் துவரம்பருப்பு மிளகு ஜீரகம் பிடிச்சி வச்சுருக்கோணும், அது ரெண்டுத்தையும் இதோடு சேர்த்துடலாம். இந்த பாருங்க, ஆறி எடுத்து ஒரு 10 நிமிஷத்தில் இதை இட்லி தட்டில் எண்ணெயை தடவிட்டு இதோ பிடிச்சி வச்சாச்சு. இதை அப்படியே இட்லி பானையில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வைக்கலாம். மூடிட்டு அடுப்பை நிதானமான தீயில் வச்சிடலாம். 10 நிமிஷம் ஆயிருக்கும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி பார்த்துடலாம் வெந்துருத்தான்னு. இங்கே பாருங்க, ஆவி பறக்க நல்லா வெந்துடுத்து. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இங்கே பாருங்க, இட்லி பானையிலேருந்து இறக்கியாச்சு. சுட சுட ஆவி பறக்க உப்புமா கொழுக்கட்டை ரெடி, இல்லை பிடி கொழுக்கட்டைன்னு கூட சொல்லலாம். இதுக்கு தொட்டுக்க தேங்காய் சட்னி தொட்டுக்கலாம், அப்படின்னா எண்ணெயில் அப்படி தொட்டுக்கலாம்.
அந்த காலத்துலலாம் எங்கள் பாட்டி அதுக்கு லீவுக்கு போகும்போது ஒரு வெங்கலப்பானை நிறையா, ஒரு படி வெங்கலம், அரைப்படி வெங்கலம்னு இருக்கும். அது நிறையா கிளறி இந்த மாதிரி பிடிச்சி இட்லி பானையில் வேக வச்சு இலசரகில் எல்லாருக்கும் உட்காந்து போட்டி போட்டுட்டு சாப்பிடுவோம். அதுக்கு தொட்டுக்க என்ன கொடுப்பானா தேங்காய் சட்னி, இல்லை எண்ணெய் முல்லை அப்படி, இல்லை கார்த்தால வச்சுன குழம்ப கொதிக்க வச்சு ஊற்றுவான். இன்றைக்கி நான் என்ன அரைச்சிருக்கேன்னா பச்சை வெங்காய சட்னி அரைச்சி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி அதோட காஞ்ச மிளகா, புளி, உப்பு, மிளகா வத்தல் எல்லாத்தையும் போட்டு அரைச்சிட்டு கடுகு தாளித்து கொட்டியிருக்கேன். இதான் இன்றைக்கி புளிக்குழக்கட்டைக்கு வெங்காய சட்னி. ஸோ சுட சுட புளிக்குழக்கட்டை ரெடி. எல்லோரும் சாப்பிட வாங்க. தேங்க்யூ.